JC Kanchana Vivek, JCI சென்னை ஹார்மனி என்ற கிளை இயக்கத்தின் பொறுப்பினை உண்மையுடன் ஏற்று நடத்துவேன் எனவும் இவ்வியக்கத்தின் தத்துவங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நன்முறை வடிவம் கொடுக்கும் வகையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் என்றும் அதன் கொள்கைகளையும் என்றும் பேணி காப்பேன் எனவும் மேலும் இவ்வியக்கத்தின் சட்டதிட்டங்களை செயல்படுத்தி என்றும் பேணி காப்பேன் எனவும் சத்திய பிரமாணம் ஏற்கிறேன். Wonderful occasion. So the JCI அப்படின்றது வந்து இங்க இருக்கிற ஒரு 40 to 50% people வந்து born and brought up from JCI அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லலாம். ஸோ இந்த 3 எழுத்துக்களுக்குள்ள எவ்வளோ மகத்துவம் இருக்கு அப்படின்றது அதோட வேல்யூ வந்து அதில் ட்ராவல் பண்ணி வந்த மக்களால் மட்டும்தான் உணர முடியும். அந்த ஃபோரமில் டெவலப் ஆன மக்கள் என் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கொஞ்சம் பேர் வந்து நம்மளோட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறதுல ஆஸ் எ சார்ட்டர் பிரசிடென்ட்டான JCI சென்னை சினர்ஜி கிங் JC விவேக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோட இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர். Good evening everyone. So என் பேர் JFM N Vignesh. I am the zone president of zone 16 JCI India. So JCI இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 29 zones இருக்குது. ஸோ zone 16 is one of the zone in JCI India. ஸோ அதோட பிரசிடெண்ட்டாக நான் இங்கே பேசுகிறேன். ஸோ JCI வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1949 இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75 years கிராஸ் பண்ணிட்டோம். JCI இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60,000 people வந்து அக்ராஸ் இந்தியா இருக்காங்க. ஸோ அக்ராஸ் இந்தியாவில் 60,000 people இருக்கும்போது நம்ம JCIயில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய உயரத்தை தொட்டிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு ஒரு சில பேர் வந்து CM-ஆ கூட ஆயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ்லையும் இருக்காங்க. இந்த பக்கம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ JCI வந்து லீடர்ஷிப் ஸ்கில் மட்டும் வளர்க்காது, நிறைய பேருக்கு வந்து அதை தாண்டி பிஸ்னஸ் ஸ்கில்ஸும் வளர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி சில பேருக்கு சோஷியல் சர்வீஸுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ் சோஷியல் சர்வீஸில் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நம்ம JCI இந்தியா கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து காபில் ஸ்கீம், ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து சுய தொழில் வந்து கவர்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அதை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் மட்டும் சேர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்கீமை வந்து JCI இந்தியாவும் கொண்டு போய் சேர்க்குது. அதை தாண்டி வந்து நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கு நிறைய வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மற்ற ஆர்கனைசேஷனில் தனித்தனியாக பண்ணுறாங்க. ஸோ JCIயில் மட்டும்தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் JCI மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் அவர் ப்ரெசன்ஸ் அக்ராஸ் 110 countries ஓவர் வித் 110 years. ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த சேவை JCI இந்தியா பண்ணிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் JCI. என் பெயர் முனைவர் மேகநாதன். நான் இந்த JCI அமைப்பில் வந்து 1995 இருக்கிறேன். 30 வருஷமாக இருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு 110 வருஷம் கடமையான ஒரு ஆர்கனைசேஷன். இதில் ஒரு 5 விதமாக வந்து பயனடையலாம். இளைஞர்கள் ஒரு 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிற யார் வேணாலும் மெம்பராகலாம். ஒன்று வந்து தன்னோட தனி மனித சுய முன்னேற்றத்துக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இரண்டாவது தலைமை பண்பு வளர்க்கிறதுக்கு ஹைரார்கிகளாக கூட ஆகலாம். நீங்கள் வந்து லோக்கல் பிரசிடென்ட் ஆகலாம், ஜோன் பிரசிடென்ட் ஆகலாம், நேஷனல் பிரசிடென்ட் ஆகலாம், வேர்ல்டு பிரசிடென்ட் வரைக்கும் போகலாம். மூணாவது சமூக சேவை செய்யணும்னு நினைச்சா அதில் சமூக சேவை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாலாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதில் நிறைய கற்றுக்கலாம். ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்டாக எடுத்து பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் வரைக்கும் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய அமைப்பு. ஐந்தாவது வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், அது நடத்துறதுக்குரிய பணங்களை வந்து எப்படி சம்பாதிக்கிறது, மற்றவங்க கஷ்டப்படுத்தாமல் ஒரு நல்ல லீடர்ஷிப் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி 5 விதங்களான திறமைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான அமைப்பு. இதை வந்து இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களை மாதிரி மீடியா வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இளைஞர்களுக்கு முன்னேற்றத்துக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்கனைசேஷன் உலகத்திலே மட்டும்தான் இருக்கு. இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப பொலிட்டிக்ஸ் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். 40 வயசுல நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஸோ ரொம்ப ஒரு பொலிட்டிக்ஸ் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் வந்து இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.
டாக்டர் ராஜாராம் ஃப்ரம் ஃபிக்கி. நான் வந்து இப்போ கெஸ்ட் ஆஃப் ஆனராக எனக்கு வந்திருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஜேசிஐ பற்றி ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். பட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கறச்சே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. விவேக் ராஜா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த 6 வருஷத்துல 500 ப்ராஜெக்ட்ஸ். என்ன ஒரு ஜேசிஐல யூனிக்காக நான் பார்க்குறேன்னாக்க, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் பார்த்தாக்க டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் இது அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு அவங்கள சின்ன வயசுலேயே இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், இந்த சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் இதிலெல்லாம் இது பண்ணுறதுனால ஒரு பெரிய புரட்சியே அவங்க பின்னாடி வளர்ந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. நல்ல சொசைட்டி டெவலப் ஆகும், நிறைய புது புது ஐடியாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்சே இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. விவேக் ராஜா தான் ஒண்டி இந்த சென்னை ஹார்மனி சினர்ஜி அதில் பண்ணிட்டு தனியாக இன்னொரு ஆர்கனைசேஷன் ஒய்ஃப் இதுலேயும் பண்ணியிருக்காரு, சென்னை ஹார்மனின்னு சொல்லிட்டு, ஜேசிஐ சென்னை ஹார்மனின்னு. காஞ்சனா மேடம் இஸ் தி பிரசிடென்ட் அண்ட் தெர் இஸ் அ டீம், ஒரு 10-12 people have taken pledge today to serve. இதெல்லாம் பார்க்கறச்சே ரொம்ப பெருமையாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன், கமிட்மெண்ட். இந்த கஷ்டமாக உலகமே ரொம்ப சேலஞ்சிங் வேர்ல்டில் இது மாதிரி இவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இது என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. டிசி சென்னை சினர்ஜி கிங்ஸ் வந்து இன்னைக்கு முதலாமா இருந்து சென்னை ஹார்மனி வந்து இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜேசியை பொறுத்த வரைக்கும் 120 கண்ட்ரீஸ்ல வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஏரியாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களோட 18 to 40 ஏஜ் இருக்கிற அவங்களோட டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் சரி, இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டும் சரி, இப்போ நியூவாக வந்து விமென்ஸ் எம்பவர்மெண்ட்க்கு ஸோ 6th-லேருந்து 12th இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க பர் மந்த்துக்கு 1000 rupees வந்து ஜேசி இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஆக்சிடென்ட் அவேர்னஸ் ரேலி, ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ரேலியை வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 40 ஏஜ் இருக்கிறவங்களை வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த தேசிய இயக்கத்தோட விஷனாக இருக்குது. ஸோ மீடியா பீப்புள்ஸ், நீங்கள் தேசிய வந்து நிறைய வந்து சென்னை பீப்புள்ஸ் வந்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த வருஷம் புதுசாக தேசிய சென்னை ஹார்மனி டீம் வந்து கிளே இயக்கம் உருவாயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஜேசி சென்னை சினர்ஜி கிங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சஸ்டைனபிள் லாமா 6 years ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அது பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டியை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக வையகமும் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைகளுக்கு இணங்க ஒன் மோர் நியூ சாப்டர் டு, அதாவது இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி அப்படி சொல்லலாம். ப்ரொடக்ஷனை காட்டிலும் ப்ரொடக்டிவிட்டி தான் ரொம்ப நல்லது. அது உற்பத்தி திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் ஸ்கில்ஃபுல்லான பீப்புள்ஸ் வெளியில் வருவாங்க. அதனால யங் பீப்புள்ஸை எம்பவர் பண்ணுறதுக்கு MBA படிக்க வைக்கிறத காட்டிலும் ஒரு 1 year ஜேசியில் ட்ராவல் பண்ண வச்சுட்டா ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தேசிய சென்னை ஹார்மனி அப்படின்ற சாப்டர் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து கப்பலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாகவும் மாறுதட்டி சொல்லிக்கலாம்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த வருஷம் UNSDC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது இந்த சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த நேஷனை வந்து சேவ் பண்ணுறதுக்கு, க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு, நோ ஸ்மோக் அப்படின்றத சொல்கிறதுக்கு, பாவர்ட்டியை போக்குறதுக்காக வேண்டி எக்கச்சக்க இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. அதை ஸ்கூல்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி நியூ லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறது, அது மாதிரி இதில் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜஸ்ட் டச் பண்ணாலே இந்த நாடு வந்து தண்ணீர் வரைஞ்சிரும். அதை முன்னெடுத்து தான் இந்த 2 சாப்டரும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி கொடுக்குற வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ஜேசி காஞ்சனா விவேக்.
ஜேசிஏ சென்னை ஹார்மனியோட 2025 பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இந்த வருஷம் எங்க லா மூலியமா ஸோ எங்க பாஸ் லீடர் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஜேசிஐ பத்தின அவேர்னஸ் வந்து பீப்புள் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றது எங்களோட பிரைம் மோட்டோவை எடுத்திருக்கோம். ஸோ எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களோட பிரைம் மோட்டோ. ஸோ அதுக்காக நிறைய காலேஜஸ் கிட்ட வி ஆர் இன் டிஸ்கஷன். ஸோ ஃப்ரீயா அவங்களுக்கு இபிஎஸ் ப்ரோக்ராமும் தென் நான் ஜேசிக்கு ஜேசிஎஸ் பத்தின அவேர்னஸ்க்கு வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் ஜேசி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலையும் அடாப்ட் பண்ணி ஸோ அந்த ஸ்கூலுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸ்ல இருந்து தென் அந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சஸ்டைனபிளாக பண்ண போகிறோம். அண்ட் கம்மிங் அண்டர் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்னஸ்க்கு வி ஆர் சஸ்டைனபிளாக வந்து இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த யோகா ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் வந்து எவ்ரி வீக் ஒரு யோகா செஷன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக ஃபார் ஜேசிஸ் அண்ட் நான் ஜேசிஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் prime motto for this year. Thank you for the opportunity. Thank you.